மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே ரேஷன் கடையில் இருந்து பருப்பு வகைகள் உள்ளிட்ட பொருட்களை கடத்த முயன்ற வேனை பொதுமக்கள் சிறைப்பிடித்தனர். அழகர்கோவில் அருகே நாயக்கன்பட்டி கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையில் பிரதீப் என்பவர் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டிய குடிமை பொருட்களை வழங்காமல் பதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ரேஷன் கடைக்கு வந்த 2 பேர் பருப்பு வகைகள் மற்றும் உணவுப் பொருட்களை வேனில் கடத்த முயன்றுள்ளனர். இதனை அறிந்த பொதுமக்கள் வேனை சிறைப்பிடித்தனர். இதனையடுத்து வேனில் வந்த 2 பேரும் தப்பி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்து சென்ற உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் கடத்தலுக்கு உதவியதாக இருந்த ரேஷன் கடை ஊழியர் பிரதீப்பிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி கூலி தொழிலாளி பலியானதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்து புதூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் சாலையை கடக்க முயன்ற போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்தார். இச்சம்பவத்தை கண்டித்து சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் சமரச பேச்சுவார்த்தை நடத்தியதால் மறியல் கைவிடப்பட்டது. விபத்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பல்லடம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது. திருப்பூர் மாவட்டம் கணபதி பாளையத்தை சேர்ந்த மாரிமுத்து மனைவி மற்றும் 10 மாத குழந்தையுடன் காரில் சென்று கொண்டிருந்தார். கோவை திருச்சி நெடுஞ்சாலையில் செம்மிப்பாளையம் பிரிவு அருகே சென்றபோது காரின் முன்பகுதியில் இருந்து புகை வந்துள்ளது. இதனால் அச்சமடைந்த மாரிமுத்து மனைவி மற்றும் குழந்தையுடன் காரில் இருந்து கீழே இறங்கினர். அதற்குள் காரில் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அகதிகளை அழைத்து செல்வதற்காக இலங்கையில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சட்டவிரோதமாக படகில் வந்த 2 பேரை போலீசார் கைது செய்தனர். இலங்கையைச் சேர்ந்த பைபர் படகு தனுஷ்கோடி அருகே சந்தேகத்திற்கு இடமான வகையில் நிற்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் படகை பறிமுதல் செய்ததுடன் அதில் இருந்த 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் அவர்கள் இலங்கை மன்னாரை சேர்ந்த சியான் ஃபாரூக், சுனந்த் பாலன் என்பது தெரிய வந்தது. இருவரிடமும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி இருந்திருந்தால் திருவாரூரில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தடுத்து நிறுத்தி இருப்பார் என விவசாய சங்கங்களின் கூட்டியக்க தலைவர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். டெல்டா மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொண்டு வரும் PR பாண்டியன் நேற்று நாகை அவுரி திடலில் பேசினார். அப்போது திருவாரூர் மாவட்டம் திருக்கரை வாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க மத்திய அரசு அனுமதி அளித்ததற்கு கடும் கண்டனம் தெரிவித்தார். கருணாநிதி மறைவுக்கு பின் மத்திய அரசின் மக்கள் விரோத திட்டங்களை எதிர்த்து பேச சட்டமன்றத்தில் யாரும் இல்லை எனவும் PR பாண்டியன் கூறினார். ஒசூர் அருகே பொதுமக்கள் துரத்திய போது தவறி விழுந்ததால் 2 கொள்ளையர்களுக்கு கால் முறிந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரை சேர்ந்த சர்வேஸ்வரன், அவரது மனைவி ஸ்ரீபிரியா ஆகியோர் பாகலூர் பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் 6 பேர் தம்பதி அணிந்திருந்த 8 சவரம் நகைகள் 20,000 ரூபாய் பணத்தை பறித்தனர். இதனிடையே தம்பதியர் அலறியதால் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் கொள்ளையர்களை துரத்தினர். அப்போது 2 பேர் தவறி விழுந்ததில் கால் முறிந்தது. இதையடுத்து அவர்களை மீட்ட போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். விசாரணையில் அவர்கள் பெயர் கதிர்வேல், கோவிந்தராஜ் என்பது தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய 4 கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குளித்தலை அருகே கணவன் மனைவி பிரச்சனையால் இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 12 பேர் படுகாயமடைந்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்து திருமேனியூரை சேர்ந்த சின்னத்துரைக்கும் அவரது மனைவி வளர்மதிக்கும் சமீபத்தில் தகராறு ஏற்பட்டது. இதுகுறித்த வளர்மதியின் குடும்பத்தினர் சின்னத்துரையிடம் விசாரித்த போது வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது இருதரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதலில் 12 பேர் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் சிகிச்சைக்காக குளித்தலை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காஞ்சிபுரம் அருகே 3 ஆண்டுகளாக மரம் வெட்டும் பணியில் கொத்தடிமைகளாக இருந்த 28 பேர் மீட்கப்பட்டனர். கோவளம் பகுதியைச் சேர்ந்த ஜெயபால் கடந்த சில ஆண்டுகளாக மர வியாபாரம் செய்து வருகிறார். இதற்காக அவர் ஆரணியை சேர்ந்த 6 குடும்பத்தினரை கொத்தடிமைகளாக பணியமர்த்தியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து கோட்டாட்சியர் முத்துவடிவேல் தலைமையிலான அதிகாரிகள் கொத்தடிமைகளாக பணியாற்றி 28 பேரை மீட்டனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ஜெயபால் உள்ளிட்ட 2 பேரை கைது செய்தனர்.